ஒரு செமி கிரேவியும் செய்ய போகிறேன். அது எப்படி செய்கிறேன்னு பாருங்கள். இது வந்து ஆந்திரா ஸ்பெஷல் தான். முதல்ல சிக்கனில் தண்ணி ஊற்றி வேக வச்சிடணும். வேக வச்சு ஸ்டவ்வில் வச்சுக்கிறேன். ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. பாருங்க, பட்டை லவங்கம் ஒரு 4 லவங்கமும் பட்டையும் போட்டாச்சு. கொஞ்சம் சோம்பு, மஞ்சள் ஆட் பண்ணணும். இப்போ இது வேகட்டும். ஒரு 80% வெந்தால் போதும். சிக்கனுக்கு ஏற்ற உப்பு நான் போட்டுக்கிறேன். நிறைய போடக்கூடாது, சிக்கனுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்குங்க. சிக்கனுக்கு தேவையான கொத்தமல்லி, 2 பட்டை, 7-8 லவங்கம், கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் சீரகம், மிளகு. இதை வறுத்து பவுட்ரு பண்ணிக்கலாம். கடாயில் போட்டு இதை ட்ரையாக வறுத்துக்கலாம். வறுத்து இதை ஜார்க்குள்ளே போட்டுக்கலாம். இதோட மிளகாத்தூளும் சேர்த்திக்கிறேன். 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள். ஏற்கனவே மல்லி வறுத்துருக்கு பாருங்கள். வறுத்த பொடி அரைச்சாச்சு. சிக்கன் கிரேவிக்கு நான் வெங்காயம் கட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டை நம்ம அரைச்சிக்கலாம். நம்ம அப்படியே முழுசாக போட்டால் அரைப்படாது, அதனால் நான் பீஸாக ஆக்குறேன். இஞ்சி பூண்டு அரைச்சாச்சு பாருங்க. ஆல்மோஸ்ட் சிக்கன் வெந்துருச்சு. இப்போ நான் இந்த தண்ணி எடுத்துட போகிறேன் வடிகட்டி. தண்ணி வடிகட்டிக்கலாம். வடித்த தண்ணி ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். இது வந்து காக்கிநாடா ரெஸ்டாரண்ட்டு ஸ்டைலுங்க. அங்கேருந்து தான் நான் இது தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு யூடியூப் மூலமாக தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நம்ம டிஃப்ரென்ஸாக நம்ம செய்முறை இருந்தாலும், ஆனால் எதுக்குமே இஞ்சி பூண்டு விழுது, பட்டை லவங்கம் சோம்பு தாங்க. நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சு சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம அதை ட்ரை பண்ணணும். ஒரே மாதிரி எப்போவுமே சாப்பிடக்கூடாது. கருவேப்பிலை சேர்த்திக்கலாங்க. பாருங்க, முழுசாக 2 பச்சை மிளகா, இப்போ இஞ்சி பூண்டு விழுது சேர்த்திக்கலாங்க. இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சுருந்த மசால் போட்டுக்கலாங்க. பட்டை லவங்கம் சோம்பு மிளகாத்தூள் மிளகு மசாலா எண்ணெயில் ஃப்ரை பண்ண பிறகு நம்ம சிக்கன் இதில் கலந்துக்கலாங்க. ஏற்கனவே சிக்கனில் நான் உப்பு போட்டு தான் வேக வச்சுருந்தேன்.
அப்புறம் பார்த்துக்கலாம், உப்பு பத்தலைன்னா நம்ம சேர்த்திக்கலாம். பாருங்கள், சிக்கன் வெந்த தண்ணி இதுவும் கொஞ்சம் சேர்த்திக்கலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கணும். நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், உப்பு கம்மியாக இருக்குது. கொத்தமல்லி தழை சேர்த்திக்கலாம். கொஞ்சம் நம்ம செமி கிரேவியாக பண்ணுறதுனால நான் கொஞ்சம் சுடு தண்ணி சேர்த்துக்கிட்டால், பச்சை தண்ணி சேர்த்திடாதீங்க, லைட்டாக சுடு தண்ணி. இந்த மசாலையே கொஞ்சம் இந்த சிக்கன் மேரினேட் ஆகட்டும். சிம்மில் நான் ஒரு 10 நிமிஷமாவது வைக்கிறேன். நான் கொஞ்சம் தயிர் சேர்த்த போகிறேங்க. காக்கிநாடா சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. அரிசி ஊற வச்சுருக்கேங்க. சிக்கன் வடித்த தண்ணி பாருங்கள், இஞ்சி பூண்டு விழுது, வெங்காயம், பட்டை லவங்கம், சோம்பு, அன்னாசி மொக்கு, மராட்டி மொக்கு, ஏலக்காங்க, பச்சை மிளகாய் பாதி பாதியாக அரைச்சி வச்சுருக்கேன். இது வந்து கொத்தமல்லி தழை, புதினாங்க. இதை வந்து நான் இப்போ பச்சை அரைச்சிக்க போகிறேன். குக்கர் காஞ்சிடுச்சுங்க, எண்ணெய் ஊற்றிக்கலாம். பாருங்கள், ஏலக்காய், பட்டை லவங்கம், சோம்பு இதெல்லாம் நம்ம எண்ணெயில் சேர்த்திக்கலாம். பிரிஞ்சி இலையும் சேர்த்தியாச்சு. இப்போ வெங்காயம் சேர்த்திக்கிறேன். பச்சை மிளகாவும் சேர்த்திக்கிறேன். இப்போ இஞ்சி பூண்டு விழுது சேர்த்திக்கலாம். அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு உப்பு சேர்த்திக்கிறேன். நம்ம இஞ்சி பூண்டு விழுது போட்டோம்னா நல்லா அடி பிடிச்சிரும். நம்ம எவ்வளோ தான் கெண்டுனாலும் அது அதோடைய வேலையை காட்டிடுது. அதனால் நம்ம கொஞ்சம் உப்பு போட்டு சேர்த்திட்டோம்னா அடி பிடிக்காது. பாருங்கள், வெங்காயம் வதங்கிடுச்சு, ரொம்ப ஃப்ரை ஆகலை, ஒரு 3/4 அளவு ஆயிருக்கு. இப்போ நான் வந்து கொத்தமல்லி தழை, புதினா தழை அரைச்சது போட்டுக்கிறேன். கொத்தமல்லி புதினா தழை வதங்கட்டும் கொஞ்ச நேரம். இப்போ நம்ம கடைசியாக நெய் ஊற்றிக்கலாம். நான் 1 ஸ்பூன் அளவு ஊற்றிருக்கேன். இன்னும் கூட தேவையான ஊற்றிக்கலாம். நம்ம வெங்காயத்துலேயே ஊற்றினோம்னா வெங்காயம் சீக்கிரம் வதங்காது. எப்போவுமே நம்ம வெங்காயத்தை வதக்கும் போது நெய் ஊற்றவே கூடாது. நடுவில் ஊற்றலாம், இல்லை கடைசியில் ஊற்றலாம். இப்போ நம்ம அரிசி சேர்த்திக்கலாம். நான் சிக்கன் வடித்த தண்ணி இருக்குது இல்லைங்களா, அதுவும் இதில் ஊற்ற போகிறேன். சிக்கன் வடித்த தண்ணி எவ்வளோ இருக்குது அளந்துக்கிட்டு, அரிசிக்கு 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி வீதி தான் ஊற்ற போகிறேன். ஒரு கிளாஸ் இருக்குது சிக்கன் வடித்த தண்ணி, அதை இதோடு சேர்த்துக்கலாம். நான் அரிசியை சேர்த்த போகிறேன். தண்ணியோடு நான் வச்சுருக்கேன் அரிசியை, அளந்து ஊற்றிருக்கேன் தண்ணி. இது அரிசிலேயே 1க்கு 2.
கொஞ்சம் உப்பு பத்தலை, அதனால் கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கிறேன். இப்போ குக்கர் மூடி போட்டு மூடிடலாம். க்ரீன் ரைஸ் ரெடி ஆகிடுச்சுங்க. பாருங்கள் எப்படி ஒரு க்ரீனிஷாக இருக்குது, லைட் க்ரீனாக இருக்குது.